வணக்கம். 2026ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எப்படி இருக்க போகுது? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏஐ தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. டெவலப்பர்ஸ் உலகமே தலைகீழா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பகுப்பாய்வுல நம்ம மூணு முக்கியமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். முதல்ல ஏஐ இன்ஜினியர்னு ஒரு புது ரோல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் உலகத்தை ஆட்டி படைக்கிற ரஸ்ட் டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த வேகமான டூல்ஸால கூட திணற ஒரு பெரிய சவால், அதான் ஏஐயோட ஃபைனல் பாஸ். இந்த மூணும் சேர்ந்து நம்மளோட ஃபியூச்சர் எப்படி மாத்த போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். ஏஐயோட இந்த காலத்துல ஒரு சூப்பரான இன்ஜினியரா இருக்கணும்னா என்னெல்லாம் தேவை? இது வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பத்தின கேள்வி மட்டும் இல்லைங்க. நம்ம யோசிக்கிற விதத்தையும் வேலை செய்யற முறையுமே மாத்த வேண்டியிருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம கதையோட ஹீரோவை பாத்திரலாம். அதுதான் த நியூ ஏஐ இன்ஜினியர். இது சும்மா ஒரு புது ஜாப் ரோல் மட்டும் இல்ல, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒரு புது சகாப்தத்தோட ஆரம்பம்னே சொல்லலாம். யாருப்பா இந்த ஏஐ இன்ஜினியர்? அவங்க என்னதான் பண்ணுவாங்க? வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஓகே, ஒரு ஏஐ இன்ஜினியர்னா யாரு? அவங்க ஒன்றும் ஸ்கிராச்லேருந்து ஏஐ மாடலை உருவாக்குற ஒரு ரிசர்ச்சர் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற பவர்ஃபுல்லான மாடல்ஸையும் ஏஐ டூல்ஸையும் எடுத்து அதை வச்சு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை சூப்பரா மாத்துறவங்க தான் இவங்க. இப்போ கம்பெனிங்களுக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இப்போல்லாம் கம்பெனிங்க புதுசா ஏஐ ரிசர்ச்ல காசை கொட்டுறதை விட இருக்கிற ஏஐயை வேகமா அவங்க ப்ராடக்ட்ல சேர்த்து ரியல் வேர்ல்டு பிரச்சனைகளை தீர்க்கறதுல தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த ரோல்ல ஜெயிக்கணும்ல, பைத்தான் மாதிரி லாங்குவேஜ், மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ், அப்புறம் ஏபிஐயை ஒழுங்கா இன்டெகிரேட் பண்ற திறமை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். லெஃப்ட் சைடில் ஏஐ இன்ஜினியர் இருக்காரு. அவரோட வேலை ரெடியாக இருக்கிற ஏஐ டூல்ஸ் அப்ளை பண்ணுறது, ப்ராடக்ட் கூட சேர்க்கறது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஆனால் ரைட் சைடில் இருக்க எம்எல் இன்ஜினியர் இல்லைனா ஏஐ ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் புதுசாக மாடல்ஸை உருவாக்குவாங்க, ஏஐயோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஏஐ இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் கிடையாது, அவங்க இன்டெகிரேட்டர்ஸ். அதாவது இருக்கிறத வச்சு சூப்பராக ஒரு விஷயத்தை செயல்படுத்துறவங்க. ரோட் மேப் எஸ்ஹெச்ல இந்த கோட் பாருங்க, இந்த ரோலோட முக்கியத்துவத்தை கரெக்டா சொல்லுது. ஏஐ இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியும் மாத்திட்டு வருது. கம்பெனிங்க ஏஐ சொல்யூஷன்ஸ் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதால திறமையான ஏஐ இன்ஜினியர்ஸ்க்கான டிமாண்ட் பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கு. சிம்பிளா சொன்னா இது ஒரு சூப்பரான கெரியர் பாத், சந்தேகமே இல்ல. இப்போ நம்ம கதையில அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க தான் ஒரு பெரிய சிக்கலே வருது. நம்ம கிட்ட புது ஏஐ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அவங்கள சப்போர்ட் பண்ற டூல்ஸ் ரொம்ப பின்தங்கிடுச்சு. குறிப்பா ஜாவாஸ்கிரிப்ட் உலகத்துல இருக்கிற பழைய டூல்ஸ் இப்போதைய தேவைக்கு சுத்தமா செட் ஆகல. இதை தான் ஜாவாஸ்கிரிப்ட் பாட்டில் நெக்னு சொல்றோம். இந்த கோட் அந்த பிரச்சனையை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணுது. பல வருஷமா ஜாவாஸ்கிரிப்ட் டூல்ஸ் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்லேயே தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சதும் நோட்.js-உம் V8 இன்ஜினும் திணற ஆரம்பிச்சிடுச்சு. அதோட பெர்ஃபார்மன்ஸ் லிமிட்ஸ் பெரிய தடையா மாறிடுச்சு. இதனால டெவலப்பர்ஸோட வேலையும் கஷ்டமாச்சு, கம்பெனிக்கு செலவும் அதிகமாச்சு. இங்க சில டெக்னிக்கல் பிரச்சனைகளை பார்க்கலாம். முதல்ல AST சீரியலைசேஷன் ஓவர்ஹெட். இது எப்படின்னா, ரெண்டு வேறு மொழி பேசுறவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசினா எவ்வளோ ஸ்லோவா இருக்குமோ அந்த மாதிரி தான். அடுத்து கார்பேஜ் கலெக்ஷன். இது ஒரு ரோபோ திடீர்னு வேலையை நிறுத்திட்டு வீட்டை கிளீன் பண்ற மாதிரி. கணிக்க முடியாத இந்த சின்ன பிரேக்ஸ் சாஃப்ட்வேரோட வேகத்தை குறைச்சிடும். அப்புறம் சிங்கிள் த்ரெட்டட். இதனால ஒரே நேரத்துல ஒரு வேலை தான் செய்ய முடியும். இப்போ இருக்கிற மல்டி கோர் ப்ராசஸருக்கு இது சுத்தமா செட் ஆகாது. இது எல்லாமா சேர்ந்து நேரத்தையும் பணத்தையும் தான் வேஸ்ட் பண்ணுச்சு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா? இங்க அந்த தீர்வு தான் ரஸ்ட் டூலிங் ரெவல்யூஷன். இந்த பர்ஃபார்மன்ஸ் பிரச்சனைகளை சமாளிக்க சாஃப்ட்வேர் உலகம் ஒரு புது ஹை பர்ஃபார்மன்ஸ் ஈகோசிஸ்டம்க்கு மாற ஆரம்பிச்சுது. அந்த ஈகோசிஸ்டம் தான் ரஸ்ட். ரஸ்ட் வெறும் ஸ்பீட் மட்டும் இல்லைங்க, அது மெமரி சேஃப்டி, கன்கரன்சின்னு இன்னும் பல நன்மைகளை கொடுக்குது. இதனால காம்ப்ளெக்ஸான டூல்ஸை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப நம்பகமான ஒரு மொழியா மாறுச்சு. இந்த ஸ்லைட பாருங்க, இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு புரியும். இது ஒரு பெரிய இடப்பெயர்வுனே சொல்லலாம். வெப்பேக்கு பதிலா ஆர்ஸ்பேக், ESLint பதிலா ஆக்ஸ்லெண்ட், பேபிளுக்கு பதிலா SWCன்னு. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான ஜாவாஸ்கிரிப்ட் டூலுக்கும் இப்போ ரஸ்ட்ல எழுதின ஒரு மாடர்ன் ஆல்டர்னேட்டிவ் வந்துருச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், இது சும்மா ஒரு அப்கிரேட் இல்ல, இது ஒரு முழுமையான புனரமைப்பு. சரி, இந்த மாற்றத்தால என்ன லாபம்? இதோ முதல் ப்ரூஃப். 70%க்கும் அதிகம். வெப்பேக்ல இருந்து ஆர்ஸ்பேக்கு மாறினதால ப்ரொடக்ஷன் பில்டு டைம் 70%க்கும் மேல குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு டெவலப்பர் மணிக்கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தது இப்போ சில நிமிஷத்துல முடியுது. இது எவ்வளோ பெரிய ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட். இன்னொரு நம்பர் பாருங்க, அசந்துடுவீங்க. 100 மடங்கு. ஆக்ஸ்லெண்ட், லைட்னிங் CSS மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணும்போது CI பைப்லைன், CSS ப்ராசஸிங் எல்லாம் 100 மடங்கு வேகமா நடக்குது. சும்மா இல்ல, 100 மடங்கு.
இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. இந்த ரஸ்ட் டூல்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு அப்கிரேட் அல்ல, இது வெப் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு முழுமையான ஆர்கிடெக்சரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பழைய பில்டிங்கை இடிச்சிட்டு ஸ்பீடு, பெர்ஃபார்மன்ஸ், நம்பகத்தன்மை இது எல்லாத்தையும் மனசுல வச்சு ரஸ்ட்டை வச்சு ஒரு புது ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டிருக்கோம். இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கர வேகமா இருக்கு. ஆனா அதோட கடைசி டெஸ்ட்டுக்கு அது தயாரா இருக்கா? சரி, இப்ப நம்மகிட்ட புது ஏஐ என்ஜினியர்ஸும் இருக்காங்க. அவங்க கையில அதிவேகமான ரஸ்ட் டூல்ஸும் இருக்கு. எல்லாம் சூப்பரா போற மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இங்கே தான் கதையோட ஃபைனல் பாஸே வர்றாரு. ஏஐயோட கடைசி ரொம்ப ரொம்ப கஷ்டமான பர்ஃபார்மன்ஸ் பாட்டில்நெக். நம்ம கட்டின இந்த சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால அவரை ஜெயிக்க முடியுமா? அந்த ஃபைனல் பாஸ் யாருன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது எல்எல்எம்களை நம்ம ப்ரௌசர்லேயே ரன் பண்றது தான். இதுக்கு வெப் ஜிபியூன்னு ஒரு டெக்னாலஜி உதவுது. இது வெப்சைட்ஸை நம்ம கம்ப்யூட்டரோட ஜிபியூ பவரை டைரக்டா யூஸ் பண்ண வைக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா எல்எல்எம்களை ரன் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கால்குலேஷன்ஸை கண்ணை அமைக்கிற நேரத்துல பண்ணணும். இது வெப் ஜிபியூக்கு ஒரு பெரிய டெஸ்ட். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. வெப் ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸை அளவிடுறதுல ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. முதல்ல சும்மா மேலோட்டமா டெஸ்ட் பண்ணப்ப ஒரு வெப் ஜிபியூ ஆபரேஷனுக்கு 497 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆகுதுன்னு காட்டுச்சு. ரொம்ப ஸ்லோவா தெரிஞ்சது. ஆனா உண்மையில சரியா அளந்து பார்த்தப்போ அதோட உண்மையான காஸ்ட் வெறும் 24 மைக்ரோ செகண்ட்ஸ் தான். அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 20 மடங்கு கம்மி. ஆமா, அதுதான் உண்மை. வல்கன் பேக்கெண்ட்ல வெப் ஜிபியூ ஏபிஐயோட ஒரு டிஸ்பேட்ச் காஸ்ட் வெறும் 24ல இருந்து 36 மைக்ரோ செகண்ட்ஸ் தான். இந்த வல்கன்கிறது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் மாதிரி வெப் ஜிபியூ ரன் ஆக ஹெல்ப் பண்ற டெக்னாலஜி. ஸோ இது பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. அப்போ பிரச்சனை எங்கிருந்து தான் வருது? எங்க தான் ஸ்பீடு குறையுது? ஏபிஐ இவ்வளோ ஃபாஸ்டா இருந்தா உண்மையான ஸ்லோடவுன் எங்கிருந்து வருது? இதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. இதுதான் நம்மள அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாட்டில் நெக்கோட முழு படத்தையும் பார்க்க வைக்குது. பிரச்சனை வெப் ஜிபியூல இல்ல, அதை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல தான் இருக்கு. இதோ இங்க தான் பதில் இருக்கு. இதை ஒரு ரெஸ்டாரண்ட் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க, அந்த ஆர்டரை சர்வர் கிச்சனுக்கு எடுத்துட்டு போற டைம் தான் வெப் ஜிபியூ டிஸ்பேட்ச் காஸ்ட். அது ரொம்ப கம்மி, வெறும் 24-36 மைக்ரோ செகண்ட்ஸ். ஆனா அந்த ஆர்டரை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி சர்வர் நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணணும், மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ரேம்வொர்க் ஓவர்ஹெட். பைடார்ச் மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ் ஏற்படுத்துற இந்த எக்ஸ்ட்ரா வேலை தான் உண்மையான பிரச்சனை. கடைசியா ஷெஃப் எவ்வளவு வேகமா சமைக்கிறாருங்கிறது கர்னல் இன்எஃபிஷியன்சி. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்வொர்க் ஏற்படுத்துற ஓவர்ஹெட் தான் மெயின் வில்லன். அதுக்கு இதான் ப்ரூஃப். நிறைய சின்ன சின்ன ஆர்டர்ஸை தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலா ரிசர்ச்சர்ஸ் அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய ஆர்டரா கொடுத்துருக்காங்க. அதாவது 312 டிஸ்பேட்சை குறைச்சப்போ பெர்ஃபார்மன்ஸ் 53% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது என்னத்தை தெளிவா சொல்லுதுன்னா அந்த ஓவர் ஹெட் தான் மெயின் பாட்டில் நெக்குன்னு தான். ஸோ ஆபரேஷன்ஸோட எண்ணிக்கையை குறைக்கிறதும் அது ஒன்னா சேர்க்கறதும் தான் ஸ்பீடை ஏத்துறதுக்கான ஒரே வழி. அப்போ கடைசியா நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? ஒரு பக்கம் நம்ம டூல்ஸ் ரெஸ்டவல்யூஷனால 100 மடங்கு வேகமாயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் ஏஐயோட தேவைகள் 1000 மடங்கு அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம வேகமான காரை உருவாக்குறோம், ஆனா ரேஸ் ட்ராக் அதை விட வேகமா நீண்டுட்டே போகுது. இந்த ரேஸ்ல உண்மையில யார் ஜெயிக்கிறா? நம்மளோட வேகம் ஜெயிக்குமா இல்ல ஏஐயோட தேவை ஜெயிக்குமா? இதுதான் இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நான் முடிச்சுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?